புனித பெனடிக்ட் ஆஞ்சலோ. புனித பெனடிக்ட் ஆஞ்சலோ இத்தாலி நாட்டில் மிலான் நகரில் 15 குழந்தைகளில் 5வது குழந்தையாக 1841 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் நாள் பிறந்தார். பெரிய குடும்பமாக இருந்ததால் இளம் வயதிலேயே 1859 வங்கியில் வேலைக்கு சேர்ந்தார். அப்போது ஆஸ்திரியா நாட்டுடன் ஏற்பட்ட போரில் அடிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய தன்னார்வ தொண்டராக பணியாற்றினார். அப்போது இவருக்கு ஹாஸ்பிட்டலர் சபை சகோதரர்களின் நட்பு கிடைத்தது. அதோடு அந்த சபையில் 1860 பெனடிக்ட் என்ற பெயருடன் சேர்ந்தார். மெய்யியல் இறையியல் கல்வியை லோடி மற்றும் ரோம் நகரில் பெற்றார். 1666 குருவாகி ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். அங்குள்ள ஆட்சியாளர்கள் சபை நடத்துவதற்கு தடங்கலாய் இருந்தனர். பெனடிக்ட் சிறு சிறு துறவற சபைகளை ஆரம்பித்து மருத்துவம், ஆதரவற்றோர் இல்லம் ஆகியவைகளை நிறுவி பராமரித்து வந்தார். இதை விரும்பாத அரசு இவரை பலமுறை நாடு கடத்தியது. ஆனால் மீண்டும் மீண்டும் திரும்பி வந்து தமது பணியை தொடர்ந்தார். இவருடைய பணியானது போர்ச்சுகல் நாட்டிலும் மெக்சிகோ நாட்டிலும் தொடர்ந்தது. பின்னர் பெண்களுக்கான இயேசுவின் திரு இருதய சபையையும் நிறுவினார். வாழ்க்கையின் பெரும் பகுதியையும் நோயுற்றோரை கவனிப்பதில் செலவிட்டார். 1914 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் நாளில் பிரான்ஸ் நாட்டில் இறந்தார். இறை இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்து நோயுற்றோருக்காக வாழ்ந்த இப்புனிதரை போன்று நாமும் நோயாளிகளிடம் அன்பு செலுத்துவோம். நோயாளிகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். அதன் வழியாக இறைவனின் அருளை நிறைவாய் பெறுவோம். புனித பெனடிக்ட் ஆஞ்சலோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.